சனி பகவானுடைய வக்ர காலம் உங்களுடைய ராசிக்கு என்ன செய்ய போகுது அப்படிங்கிறதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது சனி பகவானுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு சனி பகவானுடைய வக்ர காலம் அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இது சாதாரணமாக 10 நாள் 15 நாளைக்கு வந்துட்டு போகக்கூடியது கிடையாது. 4.5 மாதம், ஜூன் மாதம் 29ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும். அப்போது ஒரு 4.5 மாதம் அப்படிங்கிறது ஒரு பெரியதொரு காலகட்டம். அப்படிங்கிறதுனால இந்த வக்ர காலகட்டத்தில் சனி பகவான் கொடுக்கக்கூடிய பலாபலன்கள் அப்படிங்கிறத நாம் ரொம்ப சரியாக பார்த்து வச்சுக்கணும். ஏன்னா பல பேர் வந்துட்டு சனி பகவானாலே பயப்படுவாங்க. சனி பகவானுடைய வக்ர காலம் அப்படின்னா அதை விட அதிகமாக பயப்படுவாங்க. என்ன பண்ணுவாரோ ஏது பண்ணுவாரோ தெரிலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு நடுக்கம் இருக்கும். இப்போது புரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய சனி சதய நட்சத்திரத்துக்கு போகிறாரு. அக்டோபர் 5 அவிட்டம் நட்சத்திரத்துக்கு போவார். அதன் பிறகு அவர் பழையபடி நேர்கதிக்கு போவார். இதே காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் வந்துட்டு ரிஷப ராசியில் இருக்கார். ராகு மீனத்தில் இருக்கார். கேது கன்னியில் இருக்கார். சனி பகவானுடைய வக்ரத்தோடு சேர்த்து இந்த வருட கிரகங்களுடைய நகர்வு அப்படிங்கிறதையும் பார்க்கணும். சனி பகவான் வந்துட்டு தன்னுடைய பார்வையை மேச ராசியில், சிம்ம ராசியில், விருச்சக ராசியில் பதிக்கிறாரு. அதாவது செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய 2 ராசியில் பார்க்குறாரு. மேஷம் விருச்சகம் 2த்தையும் பார்க்குறாரு. சூரிய பகவானுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய சிம்ம ராசியையும் பார்க்குறாரு. இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா சனி பகவானுக்கு பகை வீடு. மேஷம், சிம்மம், விருச்சகம் 3மே பகை வீட்டை தான் சனி பார்க்குறாரு. அப்போது இந்த வக்ர காலகட்டத்தில் அவருடைய பார்வைக்குன்னு தனி பலன் இருக்குது. இது எல்லாத்தையும் கூட்டி கழித்து இந்த ஒரு 4.5 மாதம் உங்களுக்கு என்ன செய்ய போகுது அப்படின்னு சொல்லி மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த சனி பகவானுடைய வக்ர காலம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது சனி பகவானுடைய வக்ர காலம் அப்படிங்கிறத அதிகமாக உத்து பார்த்துட்டு இருக்க ஒரு ராசிக்காரர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது மகர ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாங்க. ஏன்னா மகர ராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு 6-7 வருஷமாச்சு இன்ன வரைக்கும் ஒன்றுமே விளங்கலை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருக்கும். அதோட மகர ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையே வந்துட்டு கொஞ்சம் பொதுவாக நிறைய நல்லது நடக்கிற மாதிரியே போணுச்சு அப்படின்னா ஏதோ பெருசாக கெட்டது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அந்த மாதிரி பெருசாக ஏதோ நமக்கு ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கே, ஏன்டா இவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு நாம் முடங்கி போய் உட்காரும்போது பெரிய ஒரு நன்மை ஒன்று அப்படிங்கிறது நடக்கும். இந்த மகர ராசிக்காரர்கள் பெருசாக வந்துட்டு நன்மையை எதிர்பார்க்காத ஒரு ஆளுங்க. அதே போல் கெட்டதை வந்து அடிக்கடி பார்த்தே பழகிட்டாங்க. அப்படிங்கிறதுனால என்னமோ தினம் 4 குத்து வாங்குகிறோம், அதில் இது ஒரு குத்து அப்படிங்கிற மாதிரி தான் கடந்து போகக்கூடிய ஒரு ஆளுங்க. ஆனால் பெரும்பகுதி மகர ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பிரச்சனை வந்துட்டு அவங்களுக்காக என்றைக்குமே வந்ததே கிடையாது. அடுத்தவன் பிரச்சனையில் தலையிட்டு தங்களுக்கு பிரச்சனை வருது, இல்லாட்டி ஒரு கொடுக்கல் வாங்கல தேவையில்லாத ஒரு பிரச்சனை, தங்களுடைய காசை கொண்டு போயிட்டு அடுத்தவங்க கிட்ட முடக்கிட்டு, இல்லைனா இன்னொருத்தவனுக்காக ஜாமீன் சொல்லி கையெழுத்து போட்டுட்டு அதுக்கு போயிட்டு நம்ம மன உளைச்சலாகி பிரச்சனையை ஏற்றிக்கிட்டு நிற்கிறது. இப்படி தான் வாழ்க்கை அப்படிங்கிறது கடந்ததொரு காலகட்டங்களில் ஓடிட்டு வந்துருக்கும். ஏன்னா 7.5 சனியில் விரைய சனி முடிஞ்சு, இது ஜென்ம சனி முடிஞ்சது. இப்போ குடும்ப சனி, தனவாக்கு குடும்ப சனியாக 2வது வீட்டில் சனி பகவான் இருந்தார். இப்போது வக்ரம் அடைய போகிறாரு. இந்த வக்ர காலம் அப்படிங்கிறதுனால ஏதாவது விளங்குமா ஜோசியரே, வந்து மகரம்னு வச்சதுக்கு பதிலாக நரகம்னே வச்சுட்டு போயிருக்கலாம் போல இருக்கே ஜோசியரே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிண்டல் கேலிக்கு சொல்கிறவங்க சொல்லுவாங்க இல்லைங்களா. அப்படி தான் ஆனால் போயிட்டு இருக்கு. அது விளையாட்டுக்கு சொன்னாலும் கூட மகரம் அப்படிங்கிறது இப்போ நரகம் அப்படிங்கிற மாதிரி தான் வாழ்க்கைங்கிறது ஓடுது. அப்படிங்கிறதுனால இந்த வக்ர காலத்துலையாவது ஏதாவது ஒரு உருப்படியாக தேருமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு தான் நீங்கள் இந்த வீடியோவே பார்க்க ஆரம்பிப்பீங்க. நான் சொல்லும் போதே சரி பார்ப்போம் ஜோசியர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இந்த சனி பகவானுடைய வக்ர காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஏன்னா மகரத்துக்கே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லி என் வாயிலே சொல்லி ரொம்ப நாள் ஆச்சு. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா குரு பகவான் வந்துட்டு 5வது வீட்டில் இருக்கார். குரு 5ல் இருந்தார் அப்படின்னா நல்லா இருக்கும்னு சொன்னாங்க ஜோசியரே. ஆனால் குரு பெயர்ந்த பிறகு தான் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். குரு பயிற்சி ஆனதுக்கு பிறகு எனக்கு ஒன்றும் நடக்குது இல்லையே. 4ல் குரு இருந்தப்போ கூட ஏதோ 1-2 நல்லது நடந்தது. 5ல் வந்த பிறகு தான் போட்டு ஆளை அடிக்குது அப்படிங்கிற மாதிரி ஓடி இருந்திருக்கும். என்ன காரணம்னு கேட்டிங்க அப்படின்னா சனி பகவான் வக்ரம் அடையிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் உக்கிரமாக இருப்பார். இப்போது சனி பகவான் குடும்பஸ்தானத்தில் வந்துட்டு உட்கார்ந்துருக்காரு இல்லைங்களா. ஆட்சி வீடு அது அவருக்கு தான். அவங்கவுங்க ராசிக்கும் ஆட்சி வீடு தான், கும்பம் ராசியும் ஆட்சி வீடு தான். அப்போ குடும்பஸ்தானத்தில் போய்ட்டு உட்காந்துட்டு என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா குடும்பத்தில் ஒரு நிம்மதி இல்லாமல் வச்சுருந்துருப்பார். தனவாக்கு குடும்பஸ்தானம், அதாவது தனம் அப்படிங்கிறத கெடுத்து விட்டுருந்துருப்பார். காசை பார்த்து பல நாள் ஆச்சு, காசு வந்துச்சுன்னா அந்த காசு வரத்துக்கு முன்னாடி எனக்கு கடன் வந்துடுது, நாளைக்கு ஒரு 20,000 சம்பளம் வாங்க போகிறேன் அப்படின்னா 25,000 கடனை கையில் வச்சுக்கிட்டு தான் 20,000 சம்பளம் வாங்க போகிறேன். அதை வாங்கி ஒரு 15,000 ரூபா கடனை அடைச்சிவிட்டு மீதியை வச்சு குடும்ப செலவை பார்த்துக்கிட்டு இருந்தால் அந்த மாதத்துக்கு ஒரு 10,000, அடுத்ததும் மறுபடியும் ஒரு 10,000 கடன் வாங்க வேண்டியது இருக்குது. இப்படி தான் ஒவ்வொரு மாதமும் ஓடிட்டுருக்கு பொழப்பு. அந்த மாதிரி வாக்குஸ்தானம் அப்படிங்கிற ஒரு இடத்துல உட்காந்துருக்காரு. பேச்சை வச்சு ஒரு 10 காசு சம்பாதிக்க முடியாது. பேச்சை மூலதனமாக கொண்டு தொழில் செய்யக்கூடியவர்கள் எல்லாத்தையுமே சனி அடித்து பிடிச்சி உடச்சி ஓரங்கட்டி உட்கார வச்சுருந்துருப்பார். அதை வந்துட்டு நீங்கள் நல்லதுக்கு அப்படின்னு தான் எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னா சனி பகவான் வந்துட்டு பேச்சை மூலதனமாக கொண்டு தொழில் செய்யக்கூடிய ஒரு இடத்துல வருமானத்தை குறைச்சி விட்டார் அப்படின்னா பரவாயில்லப்பா இதோட விட்டுருப்பா
என் பேச்சை வச்சுட்டு இது வம்பு வழக்க வாங்கி கொடுக்காம இருந்தியே, வாங்கி கொடுத்து இது என்னத்தையோ புண்ணாக்கிக்கிட்டு கதையா அப்படின்னு சொல்லிட்டு ஆக்கிக்காமல் இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்தோஷப்பட்டுக்கிறது அப்படிங்கிறதா நல்லது. சரி, இப்போ இந்த வக்ர காலம் வருது, என்ன நடக்க போகுது? சனி எங்கே வக்ரம் அடைகிறாரு? 2வது வீட்டில். எது எதெல்லாம் சனி கெடுத்தாரோ அது எல்லாமே கொடுப்பாரு. தனம் காசை கண்ணிலே காட்டாமல் இருந்தாரா, கடன் ஏகப்பட்டது வாங்கி வச்சுருந்தீங்களா, அது எல்லாமே இனிமேல் மாறும். காசு 10 ரூபா வரும். அந்த மாதிரி கடன் ஒரு 10 ரூபா அடைக்கலாம், பைசல் பண்ணலாம். அந்த மாதிரி யாருக்காவது இந்த கொடுக்க சொல்லி வாங்கி கொடுத்த பணம், யாருக்காவது இந்த ஜாமீனுக்காக ஏற்றுக்கிட்ட பணம், நீண்ட நாளாக கொடுத்து திரும்பி வராத காசு பணம், இது எல்லாமே கொஞ்சம் வசூலாகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது தான் இந்த சனி பகவானுடைய ஒரு வக்கர காலம். அந்த மாதிரி சனி பகவானுடைய ஒரு பார்வை அப்படிங்கிறதுக்கு ஒரு தனி பலன் இருக்குது. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா சனி பகவான் உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் 4வது வீடான மேச ராசியை பார்க்குறாரு, 8வது வீடான சிம்ம ராசியை பார்க்குறாரு, 11வது வீடான விருச்சக ராசியை பார்க்குறாரு. இப்போது இந்த 4, 8, 11 3ஐயுமே சனி பார்த்து கொடுமைப்படுத்திட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா 4 அப்படிங்கிறது சுகஸ்தானம், தாயாரை குறிக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ இந்த 4வது வீட்டை அர்த்தாஷ்டம ஸ்தானத்தில் சனியுடைய பார்வை விழுந்து நமக்கு உடல் பிணியை கொடுத்துருந்துருக்கும், தாயாருக்கும் நமக்கும் மனஸ்தாபத்தை கொடுத்துருந்துருக்கும், இல்லை தாய் மாமன் தாய் வழி உறவுகளில் பிரச்சனை அப்படிங்கிறத கொடுத்துருந்துருக்கும், இல்லை அப்படின்னா ஒவ்வொரு தாய் மாமனை ஏறங்கட்டியிருக்கோம். நல்லா யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா 4வது வீட்டில் சனி பகவானுடைய பார்வை இருக்கும்போது தாய்மாமன் இருந்திருந்தால் இன்னும் நம்ம நொடிச்சு போயிருக்கணும், இல்லை அவங்க அழிஞ்சு போயிருந்துருக்கணும், அவங்களால நமக்கு 5 காசு புண்ணியம் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமையை கொடுத்துருந்துருப்பாரு. இதுக்கு மேலே இந்த நிலைமை அப்படிங்கிறது வராது. ஏன்னா அந்த வஜ்ர பார்வையோட பலம் அப்படிங்கிறது குறையுது இல்லைங்களா. இதுக்கு மேலே தாய் வழி சொந்தங்களால் ஒரு 10 ரூபா பிரயோஜனம் இருக்குது, தாய் வழி சொந்தங்களால் நன்மைகள் இருக்குது, சில பேருக்கு தாய் வழி சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, தாயார் நமக்கு ஆதரவாக இருப்பாங்க, அப்பா 2-3 வார்த்தை திட்டினாலும் கூட அம்மா நமக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. அந்த மாதிரி 8ஆம் இடம் அஷ்டமஸ்தானத்தில் சனி பார்வை விழுந்து போச்சு. அப்போது அஷ்டமத்தில் சனி பார்வை விழுந்தது அப்படின்னாலே தூக்க நிம்மதியில் அர்த்தம். எதை நினச்சாலும் நமக்கு மனசுக்குள்ளே ஒரு பாரம் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். எதையோ ஒன்று நினச்சிக்கிட்டு, அதாவது நம்ம உடம்பு ஒரு இடத்துல இருக்கும், சிந்தனை வேறு இடத்துல இருக்கும். ஏதாவது ஒன்று யோசிச்சுக்கிட்டு புதுசாக ஒருத்தவன் பக்கத்தில் வந்து பேசினா கூட நமக்கு காதில் விழுவாது. நம்ம கஷ்டத்தை நினச்சி நம்ம புலம்பிகிட்டு இருக்கோமே அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சித்தம் தெரியாத மாதிரி தான் சுற்றிட்டு இருந்துருப்போம். இனிமேல் அந்த தெளிவு அப்படிங்கிறது மனசில் ஒரு தெளிவு பிறக்கும். சரி, இப்போது எது வந்தாலும் பார்த்துக்கலாம், நம்மளால் எல்லாமே செய்ய முடியும் போ அப்படிங்கிற ஒரு நேர்மறை ஆற்றலுக்கு மகர ராசிக்காரர்கள் வரப்போகிறீங்க. அதோட 11வது வீடு விருச்சக ராசியில் அவருடைய பார்வை விழுந்து போச்சு. பார்த்தீங்களா, இங்கே தான் ஒரு பெரிய ஒரு இடியே விழுந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா 2வது வீட்டில் இருந்துக்கிட்டு தனத்தை கெடுத்தாரு, 11வது வீட்டை பார்த்துக்கிட்டு லாபத்தையும் கெடுத்துட்டாரு. எண்ணெயை தடவிக்கிட்டு மண்ணில் புரண்டாலும் ஒற்றை மண்டு தான் ஒட்டுன்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா, நாம் எண்ணெய் இல்லை வெண்ணெயவே தடவிட்டு பிறந்தாலும் ஒத்த மண்ணு கூட ஒட்டியிருக்காது. நம்மளை விட ஒன்றுமே தெரியாதவெல்லாம் ஒரு 10 ரூபா சம்பாதிச்சுட்டு போவான். நம்ம எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டு என்ன தான் நம்ம திறமையாக வேலை பார்த்தாலும் கூட அன்றாட சொத்துக்கு காசு கிடச்சிதுன்னா அதுவே பெரிய விஷயம். 10 8ஆக்க படாத பாடு சொல்கிற கதை மாதிரி ஆகிப்போச்சு. சொந்தமாக தொழில் செய்கிறேன், நானும் முடிஞ்ச வரைக்கும் உழைக்கிறேன், கடுமையாக வேலை செய்கிறேன், ஆனால் காசு வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டு இருந்தவங்க எல்லாத்துக்குமே இதுக்கு மேலே காசுங்கிறது வரும். இந்த சனி பகவானுடைய பார்வைக்கு பலம் குறையுது இல்லைங்களா. இந்த 4.5 மாதத்துக்கு சனி கொஞ்சம் காசு கொடுப்பாரு. சரி போ, ஏதோ ஒன்று கஷ்டப்படுத்திட்டேன், கொஞ்சம் நல்லா இருந்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையோட மேடு பலத்தை காட்டி விட்டுருவாரு. இந்த ஒரு காலகட்டத்தில் என்ன செய்யணும் அப்படின்னா, நம்மக்கிட்ட காசு பணம் 10 ரூபா இல்லையே, சனி நம்மளை இப்படி பாடாப்படுத்திட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் குறுக்கொடியில் போகாமல் அடுத்தவனை ஏமாற்றி ஒரு 10 ரூபா சம்பாதிக்காமல் அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த 4.5 மாத காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டம். பிச்சை எடுத்தவங்க கூட ஒரு லட்சியத்தை அடைஞ்சு பார்த்தலாம், அந்த ஒரு குப்பை கோபுரத்துக்கு போணுச்சுன்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் அந்த 4.5 மாதம் அப்படிங்கிறது. நல்லது ஒரு காசு பணம் அப்படிங்கிறது வரும், இழந்ததை மீட்டுக்கலாம், அந்தளவுக்கு ஒரு பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கும். அதோட குரு பகவான் ஒரு அற்புதமான இடத்துல இருக்கார். 5வது வீட்டில் ரொம்ப நல்ல இடம். ராகுவும் பார்த்தீங்க அப்படின்னா 3வது வீட்டில் தைரிய விரிய ஸ்தானத்தில் நல்லது இடத்துல தான் இருக்கார். கேது பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் 9வது வீட்டுக்கு போயிட்டார். அதனால் பெரிய அளவில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, எல்லாமே நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது தான். அதாவது வருட கிரகங்கள்னு சனி மட்டும் சரியில்லை, இப்போ வக்கரமானதால் அவரும் ஒரு 10 ரூபா காசு பணம் கொடுத்துருவார். ராகுவால் தைரியம் வரும், குருவால் புத்திரர்கள் ரொம்ப நல்லா இருப்பாங்க. குருவோட பார்வை அப்படிங்கிறது ராசிக்கு கிடைக்கிது, ரொம்ப அற்புதம். சகல விதமான ஒரு தோஷங்களையும் முறியடிக்கக்கூடிய அந்த அமைப்பு அப்படிங்கிறது குரு பார்வைக்கு இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு பார்வை வந்துட்டு உங்களுடைய ராசிக்கு கிடைக்கிது. ராசிக்கு 9வது வீடு, ராசிக்கு 11வது வீடு, இந்த 3 வீட்டுக்கும் கிடைக்கிது. 9ல் குரு பார்வை இருக்குது அப்படின்னா அப்பாவளி சொத்துக்கள் கிடைக்கும், அப்பாவோட ஏற்பட்ட தகராறுகள் அப்படிங்கிறதாகலும். அதோட 11லேயும் குரு பார்வை இருக்குது. அந்த ஒரு இடத்துல வந்து சனியும் பார்க்குறாரு, குருவும் பார்க்குறாரு. அப்படிங்கும்போது ஒரு 10 ரூபா காசு பணம் இதுக்கு மேலே வந்துடும். ஏன்னா குருவோட பார்வைக்கு பலம் அப்படியே இருக்குது, சனியோட பார்வைக்கு பலம் குறையுது. அப்படிங்கிறப்போ
காசு பணம் இல்லாமல் வாழ்க்கையில் நிம்மதியை தொலைச்ச மகர ராசிக்காரர்கள் இதுக்கு மேலே காசு பணத்தோட கௌரவத்தோடையோ வாழக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறத கொடுக்குது. சனிக்கிழமைகளில் விரதம் இருந்து சனி பகவானை மனசார நினச்சி வணங்கிட்டு சனி பகவானுக்கு தீபம் ஏற்றிட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்சது ஒரு உதவிகள் அப்படிங்கிறத செய்யுங்க. ரொம்ப அற்புதமான ஒரு வக்ர காலம், நல்லது ஒரு நேரம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். மகர ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.